வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லெசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், choose the correct answers. Assertion: development increases the quality of life. Reason: people will have higher incomes, better education, better health and nutrition and less poverty. கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் ஒன். ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ இந்த ரீசன் வந்து இது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது இந்த ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. செகண்டு, the term human resources refers to. ஸோ human resource அப்படிங்கிறது என்ன? collective abilities of people. Third, for comparing development between countries, their income is considered to be one of the most important attributes. Fourth, dash is considered as a true measure of national income, NNP. Fifth, dash income is also called per capita income, average income. Which one of the following countries is not a G8 country? India. Which one of the following countries is not a member of SARC? ஸோ சார்க் கண்ட்ரி, சார்க்குங்கிறது அந்த கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரி கிடையாதுன்னு கேட்குறாங்க. சைனா வந்து சார்க்கில் மெம்பர் கிடையாது. அடுத்து அசர்ஷன், the net national product NNP is considered as a true measure of national output. Reason: it is also known as national income. கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ இந்த லெசன் நீங்கள் நல்லா ஒரு ரீட் பண்ணிங்கன்னா இதில் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நைன்த்து assertion: human resource is necessary for the progress of any country. Reason: investment in education and health of people can result in high rate of returns in the future for a country. So A and R are true, R explains A. அடுத்து 10th, human development index does not take into account the following dimension in its calculation. So HDI, human development index, நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து என்ன கேட்குறோம்? டஸ் நாட் டேக்குன்னு கேட்குறேன். அப்போ ஜெண்டர் தான் நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து, among the following states which has state highest literacy rate இருக்குன்னு கேட்குறேன். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து நேஷ்னல் ஆவரேஜோட எது அதிகமாக இருக்குது? தமிழ்நாடு. செக்ஸ் ரேஷியோ மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ். 13th, intergenerational equality is ensured under the process of sustainable development. 14th, find the odd one. ஸோ இது எல்லாமே எனர்ஜி, கேஸ், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நேச்சுரல் கேஸ். ஸோ ஆட் ஒன் வந்து என்ன? பேப்பர். அடுத்து, dash is the state with highest installed solar capacity in India, தமிழ்நாடு. Dash resources are those which will get exact after few years of use, non-renewable. ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ non-renewable renew ஆகாது. 17th, thermal plants emit large quantity of carbon dioxide which pollutes the environment. அடுத்து, fill in the blanks. Economic progress of any country is known as economic development. The new headquarters of HRD ministry எங்கே இருக்கு? நியூ டெல்லி. The states having highest literacy rate in India. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகம் அப்படின்னா கேரளா. ஸோ இங்கே வந்து கொடுத்த ஸ்டேட்ஸில் நேஷ்னல் ஆவரேஜை விட எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால தமிழ்நாடு. Human Development Report of the World prepared and released by UNDP. கிரவுண்ட் வாட்டர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் renewable resource. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண தண்ணி ஊறுது இல்லையா? ஸோ renewable resource. The book An Uncertainty Glory was written by Professor Amartya Sen. அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங். டெவலப்மெண்ட்ங்கிறது பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன். சோலார் எனர்ஜிங்கிறது ரினியூவபிள் ரிசோர்ஸ். 1972 வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்புறம் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட்? பேஜ் நம்பர் 285 பார்க்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு, development அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். The word development is used widely. It refers to the progress of a particular field or particular person. Similarly, the economic progress of a country is known as economic development. ஸோ டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இது தான். ஸோ பேப்பர் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது புக்கில். வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்? டெவலப்மெண்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 286 இதுக்கு. ஸோ இந்த பேராகிராஃபை இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எதெல்லாம் பேஸ் பண்ணி நீ சொல்கிற? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் NNP, பெர் கேபிட்டா இன்கம் PCI, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்து, தேர்ட் ஒன், ஒய் NNP is not considered as an useful measure to compare a country's development with other countries. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன? 286.
இங்கே இருக்குங்க இல்லையா. ஸோ இது தேர்டு. ஃபஸ்ட்டு நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன அவங்க கேட்குறாங்க. ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷனல் அவுட்புட். ஸோ நம்ம கண்ட்ரியோட மொத்த அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேஷனல் இன்கம். நம்ம கண்ட்ரியோட இன்கம் தான் நேஷனல் இன்கம். அவங்க என்ன கேட்குறாங்க, ஸோ ஏன் வந்து என்என்பியை வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரியோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. நாட் கன்சிடர்ட் அஸ் அன் யூஸ்ஃபுல் மெஷர் டு கம்பேர் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை இன்னொரு கண்ட்ரியோட கம்பேர் பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஸோ அது காரணம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேராகிராஃப் தான் நம்ம சொல்லணும். கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த பேராகிராஃப் ஆர் மெஷரிங் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட், கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு இட்ஸ் இன்கம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் நம்ம மெஷர் பண்ணலாம். ஆனால் நம்ம அதர் கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது என்என்பி வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. ஸோ என்என்பி இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அன் யூஸ்ஃபுல் மெஷர் டு கம்பேர் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். 286 ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேரா மட்டும் நீங்கள் எழுதுங்க. இந்த 3 லைன்ஸ் எழுதிட்டு ஸோ கொஸ்டினில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். So, NNP is not considered as an useful measure to compare countries' development with other countries. Why human resource is considered as a foremost resource of any country? ஏன் human resource வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. 287ல் இருக்குது ஆன்சரு. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்குது, அந்த ரீசன்னால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 4th கொஸ்டின், human resource development means the development of a person's physical and mental abilities through education, healthcare and training. Therefore, investment in education and health of people can result in higher returns of high rate of returns in future of a country. So 4th one இதுதான். 5th, expand the following. ஸோ 6th one expand the following தான். இந்த 4 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 4 டேர்ம்ஸ்க்கு என்ன அப்படிங்கிற ஆன்சர் வந்து 286ல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த 4 டேர்ம்ஸுமே இங்கே தான் இருக்குது பாருங்கள். என்என்பினா என்ன, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், பெர் கேபிட்டா இன்கம் பிசிஐனா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த 2 கொஸ்டினுமே ஆன்சர் இது தான். அந்த டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கங்க. அடுத்து வாட் இஸ் சோலார் பவர். சோலார் பவர்னால் என்ன, 289ல் இருக்குது. ஸோ சோலார் பவர் அப்படிங்கிறது இந்த ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. சோலார் பவர்னால் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட், சன்லைட்டில் வர எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது, எய்தர் டைரக்ட்லி யூஸிங் ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். சோலார் பேனல்ஸ் அப்சர்வ் த சன்லைட் அஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ சோலார் பவர்னு என்னன்னு சொல்கிறோம் அந்த பேராகிராஃபில், அவ்வளோதான். அடுத்த ஆன்சர் இன் டீடைல். டிஸ்கஸ் த பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம். 287ல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம என்னென்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 5th ரோமனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டீடைல் இருக்கு இல்லையா. ஸோ சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கன் டு மீன் த டெவலப்மெண்ட் வித்தவுட் டேமேஜிங் த என்விரான்மெண்ட் அண்ட் நாட் காம்ப்ரமைசிங் வித் த நீட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ ஒரு என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணாமல் நம்ம டெவலப் ஆகிறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த பேராகிராஃப் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்குல்லையா. ஸோ இந்த பேராகிராஃப் இதுலேருந்து இது வரைக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் என்னென்ன என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் 289 பேஜ் நம்பர். ஸோ என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா ரொம்ப சிம்பிள் தான். இது பார்க்க தான் உங்களுக்கு 5 பேராகிராஃப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள்னா நான் ரெனியூவபிள்னா என்ன, ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு டேப்லெட் காலம்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் அதை. அடுத்து மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் பேஜ் நம்பர் 289ல் இந்த டேப்லெட் காலம் இருக்குல்ல. இந்த டேப்லெட் காலம் 6 ஆக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மென்ஷன் எனி 5 கேட்குறாங்க. ஸோ எந்த 5 வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் த வேரியஸ் வேஸ் இன் விச் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கார்பேஜ் அண்ட் எமிஷன்ஸ் ஆர் பீயிங் டெல்ட் அரௌண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பார்க்குறாங்க, ஸோ இந்த கார்பேஜ் ப்ராப்ளம் வந்து என்னென்ன மாதிரி இன்னோவேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க வேர்ல்டில், எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கிறத டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜப்பானில் வந்து கார்பேஜ் வந்து தனி மெத்தடில் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்கூலில் எப்படி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம்.
அடுத்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் என்ன கேட்குறாங்க, ரைட் இன் டீட்டெயில் வாட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் யூ ஃபேஸ் இன் யுவர் லொக்காலிட்டிஸ். உங்கள் லொக்காலிட்டி, நீங்கள் இருக்கிற ஊரில் என்ன மாதிரி என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. மேபி உங்கள் இதில் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப டிகிரேட் ஆகிருக்கா, இல்லை ஏர் பொல்யூஷனாக இருக்கா, ஸோ என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ அடுத்து லைஃப் ஸ்கில், ஹவ் இஸ் அ பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட்டட். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட்டட்ங்கிறது ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் பெர் கேபிட்டா இன்கம்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் நீங்கள் ஒரு நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ இதிலிருந்து அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பெர் கேபிட்டா இன்கம் இந்த பேராகிராஃப் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், இது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து லைஃப் ஸ்கில் இல்லையா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கொஸ்டினுக்கும் நானே ஆன்சர் கொடுக்கலாம், அதுதான் ரீசனு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.